வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம். இந்த வீடியோல வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ண போறேன். ஆனா வந்து பண்ண போறது வந்து நீங்க ஷார்ட்ஸ்ல பாப்பீங்க. பட் இன்னைக்கு வந்து அதுக்கான பொருள் நான் வாங்க போறேன். அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் இந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருக்குங்கிறத பார்த்துட்டு போவோம். இந்த ட்ரங்க் பெட்டி வந்து எங்க அத்தை கொடுத்தாங்க. எல்லா பொருளையும் சேர்த்தே இதுலயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தமா வச்சுக்கணும். ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க பண்ணியிருக்கேன். பட் இதுல மிச்சம் மீதி இருக்கு. இன்னும் கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த குடிலு இதெல்லாம் வைக்கணும்ல. அதனால அதுக்கு பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. இது போக இன்னும் எங்க வீட்ல ஸ்டாரே போடல. ஸோ 2 ஸ்டார் இருக்கு. அப்புறம் இது வந்து இந்த டோர்ல டெக்கரேஷன் பண்றதுக்கு இது இருக்கு. சின்ன இது இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு மான்குட்டி வாங்கினேன். மான்குட்டி இல்ல, பெரிய மான். போன வருஷம் வந்து அப்போதான் வாட்டி இங்க வீட்டுல கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறேன்னு உடனே அப்போ ட்ரீ வாங்கணும், கிரிப்பு வாங்கணும், இது அதுன்னு ஏகப்பட்ட செலவாயிட்டு. அதனால அந்த டெக்கரேஷன் கொஞ்சம் கம்மியா தான் வாங்கினேன். இந்த வாட்டி எனக்கு பெருசா எந்த கிறிஸ்மஸ்க்குன்னு நான் இன்னும் வரைக்கும் ஷாப்பிங்கே பண்ணல. அதனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி அதுக்குன்னு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலான்னு போறேன். ஸோ நான் இன்னைக்கு நிறைய பால் தான் வாங்கணும். ஏன்னா என்கிட்ட மொத்தமாவே பால் இவ்வளவுதான் இருக்கு. நல்லா குறைச்சி பேசி வாங்கிட்டு வரணும். கொடுக்க 500 உடனே வாங்கினானா விலை வந்து அங்கே 150 200 தான் இருக்கணும். 500 கேட்டா 100 அப்படின்னு அதுல இருந்து ஆரம்பிக்க போறேன் இன்னைக்கு. என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு இந்த கூட்டத்துல வாங்க முடியவில்லை. இது 700 ரூபாயா, 1200 சொன்னாங்க. 700 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இது வாங்கினேன், நல்லா இருக்குல்ல. குடில்லாம் இப்படியே செட்டாக வச்சுருக்காங்க. நம்ம வீட்டிலே இருக்குது, நம்மளே வச்சுக்கலாம். இது வந்து கிட்ட 450 சொன்னாங்க. நான் 300க்கு வாங்கியிருக்கேன். 300 அதிகம் தான் நினைக்கிறேன், தெரில. இந்த இடத்த விட்டு போனா போதும்னு எனக்கு ஆயிட்டு. ஒன்று கூட்டம் இத்தனைக்கு நான் 1 மணிக்கு தான் வந்திருக்கேன் மத்தியானம். அப்பவுமே அந்த கூட்டம். இன்னொன்று வந்து கொள்ள விலை, எப்பா என்ன விலை. இன்னொன்று வந்து வாங்கின அந்த 4-5 பொருளையும் நான் பாதுகாத்து கொண்டு வர்றதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா கூட்டத்துல உடைச்சிட யாரும் கூடாதுன்னு சொல்லிட்டு படப்பட நான் கிளம்பிட்டேன். எல்லாத்தையும் பரப்பி வச்சிட்டேன். ஸோ தட் இப்படி பரப்பி வச்சிருந்தா வந்து எது எது குடிலுக்கு எது எது கிறிஸ்மஸ் ட்ரீக்குன்னு பிரிச்சு வச்சிடலாம். இல்லை எப்படி பண்ண போறோங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். எனக்கு என்னன்னு புரியல, இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் மட்டும் ஏன் இவ்வளோ விலை விற்குதுன்னு தெரியல. ஐயோ அப்படின்னு தான் இருக்கு. இது 400 ரூபாயா? நான் அழுது பிடிச்சி 350க்கு வாங்கினேன். இது 350 தானா இல்ல விலை அதிகமானு நீ பார்த்து சொல்லு. இதுல இந்த 3 பாக்ஸ் எனக்கு எப்பவுமே நிறைய கலர் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண பிடிக்காது. பட் இந்த கலர் நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீயோட போட்டோ, ரெஃபரன்ஸ் போட்டோல இந்த கலர் இருந்துச்சு. சரி போட்டு பாப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி இந்த 3 வாங்கினேன். இதெல்லாம் வந்து பக்கத்து சிறுகடைகள்ல தான் வாங்கினேன். நான் சிவாஜி நகர்ல வாங்கினது வந்து தனியா சொல்றேன். இது வாங்கினேன். இது வந்து கிச்சன்ல வைக்கிறதுக்குன்னு வாங்கினேன். கன்னு லாஸ்ட் டைம் வந்து இந்த பசைய வச்சு ஒட்டும் போது ஒழுங்காவே ஒட்டல. இந்த கன்னு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டுமா. அதனால இது ஒண்ணு வாங்கினேன். இந்த குட்டி குட்டி இது வாங்கினேன். இது வந்து நான் கிறிஸ்மஸ் ட்ரீல தொங்க விடுறதுக்கு. இது வந்து வேலி கட்டுறதுக்கு, கிரிப்புக்கு குடிலுக்கு வந்து இந்த வேலி கட்டுறதுக்கு. ரொம்ப நாளா எனக்கு வந்து ஒரு 2 பொருள் கிறிஸ்மஸ்க்கு வாங்கணும்னு ஆசை. ஒண்ணு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீல இந்த ட்ரெயின் சுத்துங்கள, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து கிறிஸ்மஸ் தாத்தா அப்படி மேலே ஏறுறது. ஆனா வந்து சரி ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு வாங்கலாம்னு சொல்லி இந்த வாட்டி கிறிஸ்மஸ் தாத்தா ஏறுறது வாங்கினேன். நான் காட்டினேன்ல அங்க, இது தலையில இருக்காப்ல. ஃபர்ஸ்ட் காலை வந்து இப்படி செட் பண்ணிட்டு ஐயோ எங்க அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவுக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்க போறேன். 1400 சொன்னாங்க. நான் டக்குன்னு அமேசான்ல செக் பண்ணா வந்து 760 கிட்ட இருந்தது. டக்குன்னு 700 ரூபான்னு கேட்டேன், கொடுத்துட்டாங்க. அப்போ தெரியாதவங்கன்னா எப்படி வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. இப்போ வந்து நான் மொத்த வீடையும் டெக்கரேட் பண்ணிட்டு ஒரு இடமா நான் காட்டுறேன்.
ஸோ ஒரு வழியா நான் முடிச்சிட்டேன். ஒரு நாள் மட்டுமே வந்து வீட்டு டெக்கரேஷனும் இந்த மரம் வைக்கிறதுக்கும் ஆக்கியிருக்கேன். குடில் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் ஆயிருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு பண்ணேன். அது நான் உடைச்சு போட்டேன். எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கடைசியா பண்ணதுதான் வந்து பனி பிரதேசம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒண்ணுல இருந்து காட்டுறேன். இங்க வாங்க. வந்து இது எல்லாரும் எங்க வாங்குனீங்கன்னு கேட்டீங்க. இது வந்து நான் வாங்கல. இது வந்து யூடியூப்ல இந்த வீடியோ ஃபயர் கிறிஸ்மஸ் ஃபயர்னு போட்டா அது வரும். சோ உங்க டிவி இருந்துச்சுன்னா அதுல இப்படி டெக்கரேட் பண்ணிட்டு இப்படி ஓட விட்டீங்கன்னா ஏதோ நம்ம வீட்ல அந்த வெளிநாட்டுல அந்த இது இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். இது வந்து இந்த கார்லண்ட் 40 ரூபா தான். அதுல வந்து இந்த செரி எவ்வளவு 100 ரூபாயோ எவ்வளவோ 100 ரூபாய்க்கு 2 பீஸோ 4 பீஸோ. சோ அதை அப்படி நடுவுல வச்சு விட்டா இந்த இடம் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து இது எல்லாமே வந்து நான் இந்த டேபிள்ல வச்சிருந்தேன். ஆனா டேபிள்ல இப்போ குடில் வச்சதுனால என்கிட்ட வேற டேபிளே கிடையாது. அதனால டீபாய இதை மாத்திட்டேன். இது வந்து எங்க அத்தை கொடுத்தது. இப்ப சவுண்ட் கேட்கும் பாருங்க. கேக்குதா? என் மைக் இங்க இருக்கு, அதனால கிட்ட போறேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். குப்பி இங்க இருக்கு. குப்பிக்கும் ஒரு 2 ரிப்பனை மாட்டி விட்டாச்சு. இது வந்து வளகாப்புக்கு போன இடத்துல கிஃப்டா கொடுத்தாங்க. சோ உள்ள வந்து பால்ஸ். இதுல வந்து வீட்டுக்கு இந்த இதெல்லாம் பாக்குறதுக்கு பிள்ளை வர்றாங்கன்னு சொன்னாங்க. அதனால இதுல கிஃப்ட் வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு இதுல கொடுக்க போறேன். அப்புறம் இத ஆல்ரெடி பாத்திருப்பீங்க. இந்த ட்ரே, இந்த கேண்டில் வந்து அமேசான்ல வாங்கினேன். இந்த பால் எல்லாமே வந்து அமேசான், மீஷோ எல்லாத்துலயும் இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் அழகா இருக்கிறது வந்து கொஞ்சம் இம்போர்ட் கடைகள் இருக்குல்ல, அங்க வாங்கினேன். சோ இது வந்து லியாண்டர் அவங்களுக்கு கொடுத்த, அவங்க ஆபீஸ்ல கொடுத்த கிஃப்ட். சோ அதனால அதை இங்க வச்சாச்சு. சோ இந்த டேபிள ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது குடில். போன வருஷம் வந்து குடில் நான் வந்து ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து நானே அந்த வீடு எல்லாமே பண்ணேன். ரொம்ப உண்மையாவே கடவுள் மாட்டுக்கொட்டாயில பிறந்த மாதிரியே இருந்துச்சு. பட் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா ஆல்ரெடி இந்த இது எங்க மாமா பண்ணி கொடுத்தாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா போயிட்டு வேலை. இப்போ ஜூம்ல ஸோ இந்த ஹட்டுக்கு மேல காட்டன் பஞ்சன் அப்படி மேல வச்சுட்டேன். அப்புறம் வந்து இது வந்து புல்லு தெருவுல இருந்து பொறக்கிட்டு வந்திருக்கேன். ஆனா இப்போ 2 நாள் ஆயிட்டுங்கிறதுனால இது காஞ்சு போயிட்டு. இதுக்கு என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது இதை மாத்தி எடுத்து புது புல்ல வச்சிருவேன். ஸோ மேல வந்து வெறும் காட்டன் தான் வச்சிருக்கேன். உள்ள வந்து கிரீன் மேட் வச்சுட்டேன். அப்புறம் இது இருக்குல்ல, இது வந்து என்ன தெரியுமா, இது வந்து முட்டைத்தோட வந்து நான் பிச்சு இதுக்கு பெயிண்ட் அடிச்சு குடம் மாதிரி வச்சுட்டேன். குடம்னா தானே அது மாட்டுக்கொட்டா மாதிரி இருக்கும், அதனால அப்படி வச்சுட்டேன். இது வந்து ஐஸ் குச்சி வச்சு ஒரு சாப்பாடு, மாடு இதுனா சாப்பாடு சாப்பிடுறதுக்கு இது நான் ஃபர்ஸ்ட் பண்ணேன்ல, அதுல மொத்த வீடே இவ்வளவுதான் கெட்டினேன். அதை நான் மாட்டுக்கொட்டாயா மாத்தி அதுக்கு வந்து ஷெட் எல்லாம் போட்டு உள்ள ஆட்டுக்குட்டியையும் மெய் காப்பாளன் ஆடு காப்பாளன் அவங்களையும் வச்சிருக்கேன். கல்லுனா வந்து தெருவுல இருந்து பொறுக்கிட்டு வந்திருக்கேன். இந்த பின்னாடி இருக்கிறது வந்து சிவாஜி நகர்ல வாங்கினேன். 300 ரூபாய்க்கு வாங்கினேன். பட் இது ஏன் வாங்கினேன்னு எனக்கு இப்ப தோணுது. அது இல்லாம கூட நல்லாதான் இருந்திருக்கும். பட் இப்ப வச்சதுனால ரொம்ப ரியலிஸ்டிக்கா அது இருக்கு. கல்லுலாம் வந்து குப்பிக்கு உள்ள போட்டிருந்த கல்லு அதெல்லாம் எடுத்து நடப்பாதை மாதிரி ஆக்கிட்டேன். இது வந்து ஸ்டிக்ஸ், இந்த கபாப் ஸ்டிக்ஸ் சொல்லுவாங்களா, அதுல வந்து வேலி மாதிரி கட்டிட்டேன். வேலி மாதிரி ஒண்ணு மாட்டுக்கொட்டாய்க்கு போற வழி, இன்னொன்னு வந்து கடவுளுக்கு போற வழி. இன்னும் குட்டி ஜீசஸ் எங்க வீட்டுல பிறக்கல. கிறிஸ்துமஸ் அன்னைக்குதான் நானும் லியாண்டவங்களும் எடுத்து உள்ள வைப்போம். இப்போதைக்கு எங்க அம்மா சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி வைக்க கூடாது, அப்படியே வச்சாலும் மூடிதான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் வைக்கவே இல்லை. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வச்சுக்கலாம். ஸோ உள்ள இந்த சிறுபோல்லாம் வந்து எனக்கு எப்பவுமே அந்த ஃபேஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாங்கினேன். மாதாவோட ஃபேஸு, சூசைப்பர் ஃபேஸ்னா வந்து ரொம்ப அழகா இருக்கும். இது என்ன தெரியுமா, இது வந்து மலை. இது ஒரு மலை, பின்னாடி ஒரு மலை வச்சிருக்கேன். இது மலைன்னா என்னன்னா தெர்மோகோலுக்கு மேல கறி துணியை போட்டு மேல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். சோ அது மலை மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, முல்லை. அப்புறம் வந்து பின்னாடி வந்து சாண்டா கையில வந்து ஜீசஸ கொஞ்சற மாதிரி. அப்புறம் இது கேமல். அப்புறம் மான்னா வந்து கடவுளை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் விறகுனா போட்டு, இங்க ஒரு பால் லைட் எல்லாம் வந்து எனக்கு ஸ்டார் தொங்க விடணும்னு ஆசை. பட் ஸ்டாரை எங்க எனக்கு தொங்க விடன்னு தெரியல. அதனால ஸ்டார் லைட்டே என்கிட்ட இருந்துச்சு, அதை மாட்டி விட்டுட்டேன். மேலேயும் லைட்டு. அப்புறம் இங்க வந்து இது வந்து ஒரு இம்போர்ட் கடையில வாங்கினேன். மேல வந்து அதே மாதிரி சுத்தி விட்டு, உங்க வீட்டுல எங்கன்னா ஸ்கிரீன் போடுற இடம் இருக்குன்னா அங்கன்னா இந்த மாதிரி சுட்டி விட்டு அந்த செடியை வச்சு விட்டு அழகாயிரும். ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட் இப்படி வச்சுக்கிட்டேன், இது இப்படி வச்சுட்டேன்.
கீழே வந்து இது கீழே உள்ளது எங்க அத்தை கொடுத்துருந்தாங்க. அதை வச்சுட்டு உடனே ஒரு கிறிஸ்மஸ் வைப் ஒரு அழகான குடில் எனக்கு கிடைச்சிருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லணும். சரி, அடுத்தது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. இதுதான் என்னோட கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து எனக்கு நிறைய டெக்கரேஷன் பண்ணணும்னு ஆசைதான். ஆனா அதுல வந்து எனக்கு இன்னும் நான் பொருள்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினா போதும். மொத்தமானா வாங்கக்கூடாது, புதுசா எல்லாம் டெக்கரேஷன் ஆரம்பிக்கிறவங்க. ஸோ நான் வந்து இப்போதைக்கு பால், அப்புறம் இந்த வருஷத்துக்கு புதுசா இந்த மாதிரி ஸ்னோவும் மானும் வாங்கியிருந்தேன். அதை தொங்க விட்டுருக்கேன். எனக்கு இதுல என்ன பிடிக்கலன்னா, இந்த நடுவுல இந்த பீட்ஸும் இந்த லைட்டு சுத்துனது வந்து இந்த அழகை கெடுக்குதோன்னு எனக்கு தோணுது. பட் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் இப்போதைக்கு இதை அப்படியே டச் பண்ணாம மேல ஒரு அழகான ஸ்டாரோட இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுல பிடிச்ச பாட்டே வந்து கிறிஸ்துமஸ் தாத்தா கீழே இருக்காப்ல, நம்ம கீழே போவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு. ஆனா ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் வந்து ஏமாந்துட்டேனா என்னன்னு எனக்கு தெரியல. சிவாஜி நகர்ல தான் வாங்கினேன். ஒழுங்கா இறங்கிருங்க, வீடியோல வர போறீங்க. ஏய் கீழே இறங்குங்கப்பா, மேல ஏற வேண்டாம். நம்ம வாழ்க்கை மாதிரி மேலேயே தெத்தி தெத்தி கீழே இறங்குங்க. இறங்குறாப்ல ஏடே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது. அதுவும் பாட்டு பாடிட்டே இறங்குவாப்ல. ஓகே, அவ்வளவுதான். திருப்பி அப்புறம் கீழே வந்து கிஃப்ட் எல்லாம் வச்சிருக்கேன். கிஃப்ட் ஒன்னே நல்லா தங்கம் வைரம் வைடூரியம் இருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் டப்பா. அந்த டப்பால வந்து ஒழுங்கா கவர் போட முடியலாம இங்க பாருங்க. அதனால இப்படி மாத்தி வச்சிருக்கேன். இப்படி மாத்தி வச்சா தெரியாதுங்கிற மாதிரி சும்மா அது வெறும் டப்பால கிஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கிஃப்ட் எல்லாம் இருக்கும்னு. கடைசியா எங்களோட போட்டோ அங்க பின்னாடி சூன் டு பி டுகெதர்னு. ஆனா இது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கொடுத்த கிஃப்ட், அந்த என்கேஜ்மெண்ட் நடந்த டைம்ல கொடுத்த கிஃப்ட். அதனால சூன் டு பி டுகெதர்னு இருக்கு. இப்போ டுகெதர்ல தான் இருக்கும். அதனால அந்த போட்டோ இங்க வச்சிருக்கேன். எங்க அம்மாக்கு அந்த போட்டோவே பிடிக்காது. அதுல கண் இல்ல மூக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ. என்னோட வந்து நெக்ஸ்ட் வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது புதுசா ஒண்ணு பண்ணிருக்கேன், அதை காட்டுறேன். உங்க வீட்டுல வந்து இந்த மேல இந்த மாதிரி ஒரு ரோப் இருந்துச்சுன்னா அதுல வந்து சுத்தி விட்டுட்டு கிறிஸ்மஸ் ட்ரீய அந்த அந்த கார்லாண்ட இப்படி இப்படி பால ஒரு த்ரெட்டை வச்சு கெட்டி விட்டு இப்படி தொங்க விட்டா அழகா இருக்கும். அதுலயே வந்து நிறைய தொங்க விடலாம். மானு அது இது. நான் பால் மட்டும் தான் போட்டிருக்கேன். அது கூட இந்த மாதிரி பீட்ஸையும் தொங்க விட்டா நல்லா இருக்கும். ஒரு மாதிரி தோரண மாதிரி அழகா இருக்கும். வெளியே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ எதுவும் குட்டி குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கனாலும் வச்சுக்கலாம். நான் அதெல்லாம் வைக்கல, என்கிட்ட இல்லை. அவ்வளவுதான். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இது. வீட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது இதுதான். கிறிஸ்மஸ்க்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ இதுதான் வாங்கினேன். அதனால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதை வெளியே வச்சு இது பண்ணிருக்கு. மற்ற ரூம் வந்து நான் பெருசா எந்த டெக்கரேஷனும் பண்ணல. என்கிட்ட அந்த அளவுக்கு பொருளும் இல்லை. இப்ப இருக்கிறத வச்சு நான் வந்து இவ்வளவுதான் பண்ணியிருக்கேன். இது வந்து இதுல இருந்து நிறைய நீங்க ஐடியா எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். உங்க வீட்லயும் நிறைய பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு. அண்ட் என்னோட கிரிப்பும் என்னோட மரமும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். until then it's bye from ஒரே குடும்பம் மது. டடா.